எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் மசாலா நீங்கள் எந்த பிரியாணிக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலாவுக்கு வேர்க்கடலை ரொம்ப முக்கியம். ஒரு பேன்ல 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் இங்க தோல் கூட இருக்கிற வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்க தோல் இல்லாத வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலையை நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா சிவக்க வறுப்பட்டதும் ஒரு பிளேட்ல மாத்தி ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி பொடியா அரைச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காம்பு பகுதியை எடுத்துட்டு கடைசி வரைக்கும் கட் பண்ணாம மேல இருந்து 2ஆ மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கட் பண்ணிட வேண்டாம். இதே மாதிரி எல்லா காயும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா இந்த கிரேவி ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி வேக விடுங்க. கத்திரிக்காய் வெந்ததும் நல்லா சாஃப்டா ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ்ல இருந்து வெளியில எடுத்துருங்க. அதே கடாயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2ஆ உடைச்ச 3 சிவப்பு மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இது கூட பொடுசா நறுக்குன 1 பெரிய வெங்காயம், கீர்ன 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து பொடுசா நறுக்குன 1 பெரிய தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க. மசாலால இருக்கிற பச்சை வாசனை போனதும் வறுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட 1/2 கப் புளி தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு கப் தண்ணி ஊத்தி கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததும் பொடி பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலை எள்ளு மசாலாவை சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் இங்க கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் மசாலா நம்ம செய்யற எல்லா பிரியாணிக்கும் நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இதுல சொல்லி இருக்கிற மெத்தட்லயே செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கத்திரிக்காய் கறியை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் மசாலா பிரியாணிக்கு மட்டும் இல்ல,
குஸ்கா இல்லை கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.